கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல ஆய்வுக் கூட்டம் காலை மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் தலைமையில் கிழக்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநகராட்சி கிழக்கு மண்டல உதவி ஆணையாளர் மாரிச்செல்வி, நிர்வாக பொறியாளர் உதவி நகரமைப்பு அலுவலர் ஜெயலட்சுமி, உதவி நிர்வாக பொறியாளர் சுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் ராமநாதபுரம் சுங்கம் மேம்பாலம், கவுண்டம்பாளையம் மேம்பாலம் காணொலி வாயிலாக கோவை மாவட்ட பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட வார்டுகளில் பாதாள சாக்கடை திட்டம், கட்டுமான பணிகள் மற்றும் குடிநீர் திட்டப்பணிகள் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகளின் தற்போதைய நிலை குறித்தும், பணிகள் முடிவடையும் காலம் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட உதவி பொறியாளர்களிடம் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழக மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாமன்ற உறுப்பினர்களிடம் அவரவர்கள் வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்னும் 5 வருடங்களில் ஒவ்வொரு வார்டும் தன்னிறைவு பெற குடிநீர் பிரச்சினை, மழைநீர் வடிகால், சுகாதாரம், சாலை வசதி, தெருவிளக்கு வசதிகள், பூங்கா மற்றும் வார்டுகளின் உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பட்டியலிட்டு அதற்கான மதிப்பீடுகளை தயார் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். கிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட வார்டுகளில் புதிய ஒப்பந்த பணிகள் உடனடியாக தொடங்குவதற்கு உதவி பொறியாளர்களிடம் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் விஜயகுமார், கே. பூபதி, அம்சவேணி, மோகன், பாக்யம், தர்மராஜ், சாந்தாமணி, சுமித்ரா, சிங்கை சிவா, ஆதிமகேஸ்வரி மற்றும் உதவி வருவாய் அலுவலர் கிருபாகரன், மண்டல சுகாதார அலுவலர் முருகா, பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் திட்டம் உதவி பொறியாளர்கள், கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல உதவி பொறியாளர்கள், மாநகராட்சி அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நான் முதல்ல தலைவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காகனா இந்த திருச்சி ரோடு கவுண்டம்பாளையம் மேம்பாலம் கட்டுவதற்கு மிக விரைந்து அந்த மேம்பாலத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு கோவை மாநகராட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஆட்சி தொடங்கப்பட்டதிலிருந்தே கோவைக்கு தனி கவனம் செலுத்தி ஒரு 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி சாலை பணிகளை எல்லாம் தொடங்கி வைத்து, அதற்கு பிறகு இப்போது சென்ற வாரம் 113 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கெல்லாம் துவக்க விழா நடத்தி கொடுத்து சென்றுள்ளார்கள் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அதன் அடிப்படையில் இப்ப வரப்போற காலங்கள்ல நம்ம வார்டுக்குள்ள என்ன